நமஸ்காரம். இந்த நவராத்திரியில் எனக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த பிஎம்சி மாஸ்டர், வாலண்டியர், ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்கும் பெரிய நன்றிகள். நவராத்திரினாலே ரொம்ப விசேஷமானது. அதுவும் பெண்களுக்கு கேட்கவே வேண்டாம். நவராத்திரி பண்டிகையுமே அம்பாளுக்கு தான் ரொம்ப விசேஷம் இல்லையா? ஸோ நவராத்திரிக்கு முன்னாடி நம்ம பாஸாக மாறிடுவோம். நம்ம வீட்டில் இருக்க ஹஸ்பண்டோ, மாமனாரோ, அப்பாவோ, அண்ணா, தம்பி யாராவது பரன்லேருந்து கோலு பொம்மையெல்லாம் எடுத்து கொடுக்க சொல்கிறதுலேருந்து, படி வைக்க சொல்கிறதுலேருந்து, அந்த ப்ளவுஸ் பீட்ஸ்லாம் மடித்து நம்ம நிறைய வச்சுருக்க ஸ்டாக்கை திருப்பி ரீயூஸ் பண்ணுறதுலேருந்து நம்ம ஒரு பாஸ் ஆகிடுறோம் இல்லையா? அதே மாதிரி சாயங்காலத்தில் கோலு பொம்மைலாம் வச்சதுக்கப்புறம் இப்போ அவங்கவுங்க ஃபேஷனுக்கு ஏற்ற மாதிரி, ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கலர் தீம், வேறு ஏதாவது ஒரு தீம், அப்படி தீம்ஸ்லாம் வச்சுட்டு ஈவினிங் கிஃப்ட்ஸ் இந்த மாதிரி அப்படின்னா நிறையா ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுறோம். பட் அதில் நிறைய மாடர்னிட்டி கொண்டு வந்துட்டோம் இல்லையா? ஸோ ஒன்று மாறாதது என்னென்னா, சாயங்காலத்தில் ஏதோ ஒரு கன்னியா பொண்ணோ இல்லை சுமங்கலியோ ஏதோ விமென்ஹுட்டில் யாரோ ஒருத்தரை நம்ம கூப்பிட்டு அவங்களுக்கு வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்கறது நம்மளோட வழக்கம். ஸோ நவராத்திரினாலே பெண்களுக்கு ஒரு விசேஷமானது. ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் என்னோட வயசில் பெரியவங்களாக இருக்கலாம், மெச்சூரிட்டியில் என்னோட ரொம்ப பெரியவங்களாக இருக்கலாம். ஸோ இது நான் ஒரு சர்வீஸாக நினச்சி பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சது சில பாயிண்ட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல உங்களில் யாருக்காவது அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ நம்ம பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பிகினிங்லேருந்தே போகலாமே. ஒரு குழந்தை அம்மா வயிற்றில் இருக்கிறதுலேருந்து ஸோ வெளியில் வரும்போதே ஒரு போராட்டம். அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளர்கிற வயசு. ஸோ வளர்கிற வயசுலேயுமே அந்த குழந்தைக்கு செக்யூரிட்டிங்கிற இஷ்யூ இப்போ நிறைய வந்துடுது. பாரதியார் சொன்ன அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்குங்கிற காலம் எப்போ மாற போகிறதுன்னு கேட்டார். அது ரொம்ப நல்லா மாறிடுது. நிறைய ஃபீல்டில் விமன் சூப்பர் டூப்பராக இருக்காங்க, பெரிய பெரிய பொசிஷன்ஸில் இருக்காங்க. அது எல்லாருக்குமே சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி காந்திஜி ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்? ஒரு விமன் ஃபுல்லாக நகையெல்லாம் போட்டுட்டு ஒரு அன்டைமில் நடந்து போயிட்டு வரும்போது சேஃபாக வீட்டுக்கு வந்தாங்கன்னா தான் நமக்கு உண்மையான சுதந்திரம் கிடச்சிருக்குன்னு சொன்னார். இப்போ நம்ம நகையே போடாமல் ஒன்றுமே போடாமல் சும்மா போனாலும் திருப்பி வரத்துக்கான சேஃப்டி இல்லை இல்லையா? அது சின்ன குழந்தையிலேருந்து பாட்டி வரைக்கும் எல்லாருக்கும் இந்த செக்யூரிட்டி ப்ராப்ளம் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ குழந்தை ஸ்கூல் போகிற ஸ்டேஜ், அதுக்கப்புறம் காலேஜ் கோயிங் ஸ்டேஜில் பார்த்தா பெண்ணா ஓகே உனக்கு இந்த கோர்ஸ்லாம் சரி வராது, அந்த கோர்ஸ்லாம் சரி வராது. அதுவும் ரூரல் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா பெரியவளானதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கோ காலேஜ் அனுப்புறதுக்குமாவே ரொம்ப யோசிப்பாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓரளவு ஓகே டவுனில் இருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேரியர் வருது. இந்த கோர்ஸ் நீ எடுக்கக்கூடாது, அந்த கோர்ஸ் நீ எடுக்கக்கூடாது. ஸோ அங்கேயும் நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கப்புறம் கல்யாணம் கேட்கவே வேண்டாம். வரதட்சணை கொடுக்கணும், பெண்ணோட அப்பா அம்மா கஷ்டப்படணும். கல்யாணம் பண்ணி போகிற இடத்துலையுமே ரொம்ப சௌக்கியமாக வச்சுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அது ரொம்ப ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த கொடுப்பனை இருக்குது. அங்கே போனால் ஹஸ்பண்ட் சரி இருக்க மாட்டாப்லையாக இருக்கும், இல்லைனா மாமியார் பிரச்சனை இருக்கும், இல்லை மாமனார் பிரச்சனை இருக்கும். என்ன தப்பு நடந்தாலும் அந்த பொண்ணோட மண்டையை போட்டு உருட்டுவாங்க. ஸோ இது பெரிய பெரிய செக் விமென்க்கு. நிறைய டிவோர்ஸ் ரேட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. சிங்கிள் பேரண்டிங் நிறையா ஆகிடுது. ஸோ இந்த ப்ராப்ளம் ஒன்று. சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கும்போது செக்யூரிட்டி பெரிய கொஷின் மார்க். வயசான பாட்டி தாத்தாவாயிட்டா பாட்டி மட்டும் இருக்காங்கன்னா நிறைய பேர் ஓல்டேஜ் ஹோமில் சேர்க்குறாங்க. ஸோ அந்த இடத்துலையும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ பிறந்ததுலேருந்து நம்ம போகிற வரைக்கும், உலகத்தை விட்டே போகிற வரைக்கும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறோம். ஆஸ் எ விமன் இன்னும் கொஞ்சம் பர்டிகுலராக நிறையா எக்ஸ்ட்ராவாக நம்ம தலையில் நிறையா விழருது இல்லையா? ஸோ இதெல்லாம் எப்படி போக்கிக்கிறது அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்த நான் சொல்ல போகிறேன். ஸோ இது வரைக்குமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம அண்டர்கோ பண்ணுற ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் எதிர்த்தாப்பில் இருக்கவங்கள தான் கை காமிச்சிருக்கோம். அது ஒன்று நம்ம ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், இல்லை என்னோடய நெய்பர்ஹுட்டாக இருக்கலாம், கண்டிப்பாக சொசைட்டியாக இருக்கலாம். நான் தான் இதுக்கு காரணம், நான் இந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன் என் லைஃப்பில் வரதுக்கு நான் தான் காரணம் அப்படி நம்ம என்னைக்காவது யாராவது அக்செப்ட் பண்ணிகிட்ருக்கோமா? இல்லை. ஆனால் இனியிலேருந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஏன் அப்படின்னா, இமேஜின் பண்ணிக்கோங்க, இப்போ நான் ஒரு கண்ணாடி முன்னாடி நிற்கிறேன். ஓகே, என்னோட கன்னத்தில் இந்த இடத்துல கறி பூசின்னு இருக்குது, மூஞ்சில் கறி பூசின்னு இருக்குது. ஸோ நான் போயிட்டு அந்த கண்ணாடியில் தேய்ச்சி பார்க்குறேன் போல். ஓகே, ஒரு காட்டன் எடுத்து நல்லா ரப் பண்ணுறேன் என்னோட ஃபுல் ஃபோர்ஸ் போட்டு போல். ஓகே, கொஞ்சம் சோப் மாதிரியான ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ட் வச்சு தேய்ச்சி பார்க்குறேன் போல். சுரண்டி பார்க்குறேன். கண்ணாடி வேணால் இதுவாகுமே வழியா அந்த கரை போகுமா? போகாது. எப்போ என் மூஞ்சில் தான் அது இருக்குது அப்படின்னு நான் ரியலைஸ் பண்ணிட்டு துடைக்கிறேனோ அங்கே நான் ஒரு எஃபர்ட்டுமே போட தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும் இல்லையா?
அந்த மாதிரி தான் எல்லா இன்சிடென்ட்ஸும் நம்ம லைஃப்பில். அது ஹாப்பி மொமெண்ட்டாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங் மொமெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப சேடனிங் மொமெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கவங்க யாரும் காரணம் காமிச்சு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நம்ம எதிர்த்தாப்பில் இருக்கவங்க யாரையும் மாற்றவே முடியாது. ஸோ நம்ம எப்படி நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்ம எப்படி நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கலாம். என்னை சுற்றி ஒரு போர்க்களமே நடந்தாலும், நான் தான் அதில் மையப்புள்ளியாக இருந்தாலும், அதனால் நான் அஃபெக்ட் ஆகாமல் எப்படி நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் நம்ம எனக்கே தெரிஞ்சுக்க போகிறது. ஏன்னா அன்கண்டிஷ்னல் லவ் அப்படிங்கிறது ஒன்று அம்மா கிட்டேருந்து வரும். அதுலேயும் சில பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருப்பாங்க இல்லையா, நீ இது பண்ணாதான் நீ இப்படி, அது அப்படி பண்ணாதான் இப்படி, அந்த மாதிரி இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ மேக்ஸ் டு மேக்ஸ் நம்ம அன்கண்டிஷ்னல் லவ் எங்கே பார்க்க முடியும்னா நம்மளோட அம்மா கிட்ட, மிஞ்சி போனால் அப்பா கிட்ட. ஆனால் ஒரிஜினலாக நம்மளை அன்கண்டிஷ்னலாக லவ் பண்ணுறது யார் அப்படின்னா நாம தான். என்ன நான் நேசிக்கலைன்னா பிறத்தியார் நேசிக்கணும்னு எதிர்பார்க்கறதுல அர்த்தமே கிடையாது. அதே மாதிரி எனக்குள்ளே இருக்கிற ஏதோ நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ்னால் நான் இரேஸ் பண்ணலைன்னா வெளியில் இருக்கவங்க சேஞ்ச் ஆவாங்க, என் சிச்சுவேஷன் மாறும், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறேன் அவங்களால அப்படின்னா அது நடக்கவே நடக்காது. அது எப்படி உலகம் முழுக்க எல்லாம் பாகிஸ்தான், இந்தியா, ஆப்கானிஸ்தான், சைனா, யூஎஸ், ஆஸ்திரேலியா, யூரோப் எல்லாம் ஒத்துமையாக இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறது ஒரு முட்டாள்தனமான விஷயமா இருக்குது இப்போது இல்லையா. அந்த மாதிரி இது சாத்தியமே கிடையாது. ஸோ என்னோட லைஃப்பில் மாற்றம் கொண்டு வர போகிறது நான் தான். என்னை சுற்றி எப்படி என்ன ஒரு கலவரம் நடந்தாலும் அதனால் நான் பாதிக்காமல் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சின்ன வயசுலேருந்தே நமக்கு நிறைய சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. அதில் சிலது நல்லது இருக்கும், சிலது ராங் பிலீஃப்ஸ் பேட்டர்ன்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம கேட்டு கேட்டு வளர்ந்துட்டோம். ஸோ நம்ம மைண்ட் என்ன ஆகுது, நம்ம எப்படி ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷனில் ஏகப்பட்ட ட்ராக்ஸ் பார்க்கலாம் இல்லையா, அதே மாதிரி நம்ம மைண்டில் எக்கச்சக்கமான ட்ராக்ஸ் இருக்குது. அது ஒரு ரொம்ப மினியேச்சர் வெர்ஷன் வச்சுக்கோங்களேன். அவ்வளோ நம்பர் ஆஃப் ட்ராக்ஸ் நம்ம மண்டையில் ஓடின்னு இருக்குது. இதில் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ட்ரெயின் எல்லாமே அந்த நெகட்டிவ் ட்ராக்லேயே ஓட்டி 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 பழகிட்டோம். ஸோ நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணால் அதுக்கு தெரியும் டக்கு நெகட்டிவ் ட்ராக்கில் ஓட ஆரம்பிக்கும். அந்த ஒரு பாசிபிலிட்டியும் நமக்கு ஸ்டேஷனில் இருக்குது இல்லையா, ட்ராக்ஸ் சேஞ்ச் பண்ணுறது. அதே மாதிரி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட நெகட்டிவ் ட்ராக்லேருந்து நம்மளோட தாட் ப்ராசஸை பாசிட்டிவ் ட்ராக்கு மாற்ற போகிறோம். ஏன்னா அந்த ட்ராக்கும் நம்ம மைண்ட் உள்ளே தான் இருக்குது. அதை மாற்றுறதுக்கான டூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு தக்காளி செடி வளர வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு சத்தான தக்காளி விதையை போடுவேன். நான் ஒரு மாங்கொட்டையை போட்டுட்டு ரொம்ப உட்காந்து இதுலேருந்து என்றைக்கு செடி வரும் தக்காளி, இதுலேருந்து என்றைக்கு தக்காளி செடி வரும், இதுலேருந்து என்றைக்கு தக்காளி செடி வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தால் அது சான்ஸே இல்லை. ஏதாவது ஒரு பாட்டனிஸ்ட் புதுசாக ஏதாவது ஹைப்ரிட் வெர்ஷன் மாதிரி மாங்கொட்டை போட்டாலும் முளைக்கும் அப்படின்னு சொல்கிறது வரதுக்கும் அதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது இல்லையா. ஸோ எனக்கு தக்காளி மரம் வேணும் அப்படின்னா நான் தக்காளி விதையை தான் போட்டார், செடி வேணும்னா தக்காளி விதையை தான் போட்டார் இல்லை. அப்போ என் லைஃப்பில் நல்லது நடக்கணும்னா நான் கண்டிப்பாக நல்லதை தான் திங்க் பண்ண போகிறேன். அதுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் திங் காசிப் பேசுகிறத ஸ்டாப் பண்ணணும். காசிப் மாதிரி ஒரு பெரிய நெகட்டிவிட்டி எதுவுமே கிடையாது. நம்மளை பற்றி நம்ம பேச மாட்டோம் எப்போவுமே புரளி. காசிப் எப்போவுமே நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, எழுத்து வீட்டுக்காரங்க, எனக்கு பிடிக்காதவங்க, என் சொந்தக்காரங்க, இன்லா சைட், இந்த மாதிரி யாரையாவது பற்றி தான் நம்ம கண்டிப்பாக காசிப் பேசுவோம். ஸோ நம்ம லைஃப்பில் ஃபஸ்ட்டு நல்லது நடக்கணும்னா அதுக்கு நம்ம முதல்ல பண்ண வேண்டிய முக்கியமான வேலை அடுத்தவங்களை பற்றி காசிப் பண்ணுறத ஸ்டாப் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு எனக்கு தக்காளி செடி வேணும் அப்படின்னு. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு தக்காளி விதையை போடுறேன். அந்த தக்காளி விதையை எங்கேயோ ஒரு குப்பை தொட்டிலையோ ஒரு சாக்கடையிலையோ ஒரு தண்ணிலையோ ஏரியிலையோ போட்டேன்னா நான் எவ்வளோ நாளை அது கிட்ட உட்காந்துட்டு இருந்தாலும் அதுலேருந்து செடி வரப்போகிறது இல்லை. ஸோ நான் அப்போ அந்த தக்காளி விதையை கரெக்டான மண்ணில் போட போகிறேன். அதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க போகிறேன், அதுக்கு தண்ணி ஊற்றுவேன், அதுக்கு உரம் போடுவேன், அதுக்கு சூரிய வெளிச்சம் வர மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் வைப்பேன். இதில் நம்மளோட நல்ல தாட்ஸ் அந்த நல்ல சத்தான தக்காளி, இந்த விதையை ஒரு சொத்த விதைன்னா அதுலேருந்து வரப்போகிறது இல்லை இல்லையா. ஸோ நல்ல தாட் ஒரு நல்ல விதை மாதிரி. நல்ல மண் அப்படிங்கிறது விஷுவலைசேஷன். நம்ம விஷுவலைசேஷன்னா நம்மளோட கற்பனை சக்தியை பயன்படுத்தி நம்ம லைஃப்பில் நல்லதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயம். ஸோ அது நல்ல மண் மாதிரி. தண்ணியும் உரமும் அஃபர்மேஷன்ஸ் மாதிரி. அஃபர்மேஷன்ஸ்னால் பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்ஸை சொல்லிகிட்டே இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நண்பன் படத்தில் விஜய் அவர் ஆல் இஸ் வெல் சொல்லியிருப்பார் இல்லையா. இந்த மாதிரி பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸை சொல்கிறது தான்
அஃபர்மேஷன்ஸ். அதை வந்து நல்ல தண்ணி ஊற்றி அதுக்கு உரம் கொடுக்குற மாதிரி. அப்புறம் சன்லைட் தேவைப்படும் இல்லையா, அதுதான் மிரர் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜெனரலாகவே எல்லாருக்கும் அழகாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். நம்ம அழகாக இருக்கோமான்னு செக் பண்ணிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுக்கான முக்கியமான கருவி என்னென்னா நம்மளோட கண்ணாடி. பர்ஸில் வச்சுருப்போம், சம்டைம்ஸ் ஹேண்ட்பேக்கில் வச்சுருப்போம், இல்லை எங்கேயாவது ஷோரூம் போனோம்னா அங்கே கண்ணாடி இருந்துன்னா நம்ம நல்லா இருக்கோமா எல்லாம் சரி பார்த்துப்போம். ஸோ கண்ணாடிங்கிறது ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம். அதுவும் லேடிஸ்க்கு கேட்கவே வேண்டாம், ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ நமக்கு பிடிச்ச விஷயமான அந்த கண்ணாடியை வச்சும் ஒரு டெக்னிக் பண்ண போகிறோம் மெடிடேஷன் வைஸ். ஸோ நல்ல தாட் வேணும் அப்படி சொல்லிட்டோம், விஷுவலைசேஷன் பண்ணிக்க போகிறோம், அஃபர்மேஷன்ஸ் சொல்ல போகிறோம், கண்ணாடி யூஸ் பண்ணி நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிற சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளோட லைஃப்பை நம்ம நல்லா அமைச்சிக்கிறதுக்கு. ஸோ வாங்க நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன சொன்னோம், நல்ல தாட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். விமன் அப்படின்னு எடுத்துட்டாலே நம்ம லைஃப் ரொம்ப பரபரப்பான லைஃப். இப்போ லாக்டவுனால் ஓரளவு ரிலாக்ஸ்டாக பண்ணுறோம், பட் ஆனால் ஒர்க் லோட் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. பட் நேச்சுரலாக நம்ம பார்த்தோம்னா நிறைய பரபரப்பாக பண்ணிகிட்டே இருப்போம். காலையில் எழுந்து குழந்தைங்கள ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறதா இருக்கும், இல்லை நான் ஒர்க்கிங் விமன்னா எல்லாரையும் ரெடி பண்ணிவிட்டு அவங்க ரெடி ஆகி கிளம்புறதா இருக்கட்டும், இல்லை குழந்தை இல்லை ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க, இல்லை இன்லாஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ரெடி பண்ணி சமைச்சு கொடுக்குறது, அந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம பண்ணுறதுனால நம்ம எழுந்துக்கும் போதே என்ன பண்ணுவோம், இன்றைக்கி இன்னென்ன வேலை இருக்குது அப்படின்னு பரபரப்பாக எழுந்துப்போம். அதை ஃபஸ்ட்டு நம்ம மாற்றணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், தூங்கி எழுந்த உடனே ரொம்ப மூச்சு கழுவிட்டு பல் தேய்ச்சிட்டு தலை சீவிட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. எழுந்து உட்காருவீங்கல்ல பெட்டில், அந்த பொசிஷன்லேயே கொஞ்சம் நாளைக்கு கண்ணை மூடிட்டு உங்களுக்கான டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்க போகிறீங்க. கண்ணை மூடின்னு உட்காந்துட்டு பெட்ஷீட் மடித்து வச்சுக்கணும், தலைகாணிலாம் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி எதுவுமே இல்லை. எழுந்து உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு, நம்ம சொன்னேன் இல்லையா, நம்மளை லவ் பண்ணுறது நம்மளை தவிர்த்து யாருமே கிடையாது, அன்கண்டிஷ்னலாக. ஸோ அதனால் அந்த லவ் நம்மளே நமக்கு கொடுத்துக்க போகிறோம். என்ன, அவங்க பேரை சொல்லி, என்னோடய பேர் இப்போ அப்பர்ணா. ஸோ அப்பர்ணா ஐ லவ் யூ, அப்பர்ணா ஐ லவ் யூ, அப்பர்ணா ஐ லவ் யூ அப்படின்னு உங்களால் ஒரு 3 மினிட்ஸோ 5 மினிட்ஸோ அட்லீஸ்ட் 2 மினிட்ஸோ எப்படி சொல்ல முடியறதோ சொல்ல ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம அடுத்தவங்கள தான் ஐ லவ் யூ சொல்லி பழகிருப்போம், நமக்கு நாம சொல்லிட்டு பழகிருக்க மாட்டோம். ஸோ நிறைய பேருக்கு ஐ லவ் யூ எனக்கே நான் சொல்லிக்கிறதா அப்படி தோணும். அப்படி இருந்ததுன்னா ஐ எம் வில்லிங் டு லவ் யூ அப்பர்ணா, ஐ எம் வில்லிங் டு லவ் யூ, ஐ எம் வில்லிங் டு லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேர் வச்சுட்டு அதை சொல்லணும். ஸோ காலையில் எழுந்த உடனே நம்ம பெட்லேயே உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு நமக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, நான் என்னை நேசிக்கிறேன், நான் என்னை நேசிக்கிறேன், நான் என்னை நேசிக்கிறேன். அதே மாதிரி ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி காலையில் நமக்கு உதிக்கிற ஃபஸ்ட்டு தாட், ராத்திரி நம்ம படுத்துக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற லாஸ்ட் தாட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம லாஸ்ட்டில் படுக்கும்போது ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், சீரியல் பார்த்துருப்போம், ஆஃப் லைட் வந்து அப்படியே படுப்போம். இப்போ மொபைல் வந்ததுக்கப்புறம் இன்னும் கேட்க வேண்டாம், வாட்ஸ்அப்பில் இருப்போம், இல்லைனா ட்விட்டரில் இருப்போம், இல்லைனா அமேசான் ஏதாவது நோண்டுவோம், ஃப்ளிப்கார்ட் நோண்டுவோம், இல்லை யூடியூப் பார்ப்போம், டிக்டாக் இருக்க வரைக்கும் டிக்டாக் பண்ணிகிட்டு இருப்போம். எதாவது ஒன்று அந்த மாதிரி அன்னெசரியாக தேவையில்லாதது. இப்போ பிக் பாஸ் வந்துட்டு கேட்கவே வேண்டாம், அங்கே இருக்க வம்பு தும்பெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போய் படுப்போம். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ கடைசியில் நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி அதே மாதிரி பெட்டில் உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு உங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லிக்கோங்க. என்றைக்கு நீங்கள் நன்றி சொல்லியிருக்கீங்க, இவ்வளோ உழைச்சி கொடுக்குற இந்த உடம்புக்கு நம்ம என்றைக்காவது நன்றி சொல்லியிருக்கோமா, இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்மளோட மனசுக்கு நம்மளோட மைண்டுக்கு என்றைக்காவது நன்றி சொல்லியிருக்கோமா, இல்லை இல்லையா? ஸோ படுத்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அன்றைக்கி என்னென்னலாம் வேலை பண்ணீங்களோ அதுக்கெல்லாம் ஒத்துழைச்சி உங்களோட உடம்புக்கும் உங்கள் மனசுக்கும் நன்றி சொல்கிறது. ஸோ கண்ணை மூடின்னு உட்காந்துட்டு நன்றி நன்றி நன்றி. அதே மாதிரி ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடியும் நான் என்னை நேசிக்கிறேன், நான் என்னை நேசிக்கிறேன், நான் என்னை நேசிக்கிறேன் அப்படின்ட்டு உங்களால் எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ நேரம் சொல்லலாம். 2 மினிட்ஸாக இருக்கலாம், 3 மினிட்ஸாக இருக்கலாம், 5 மினிட்ஸாக இருக்கலாம். சொல்லிகிட்டே தூங்கிட்டாலும் ஃபைன், அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நம்ம காசிப் பேச மாட்டோங்கிறது தெரிஞ்சுட்டோம். நம்பர் 2, காலையில் எழுந்துக்கும் போதும் ராத்திரி படுத்துக்கும் போதும் நம்ம நல்ல பாசிட்டிவ் தாட்டில் இருக்கணும். அதனால் என்ன பண்ண போகிறோம், நமக்கே நம்மளை அன்பு செலுத்திக்கிறதும் நன்றி சொல்கிறதும் பிகினிங் ஆஃப் த டே அண்ட் எண்ட் ஆஃப் த டேயில் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம்
நமக்கு ரொம்ப பிடிச்ச எக்ஸசைஸ், நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் மிரர், அதை வச்சு ஒரு எக்ஸசைஸ். ஸோ இது என்ன அப்படின்னா, காலையில் நம்ம பெட்லேருந்து எழுந்துட்டு எல்லார் வீட்டு வாஷ் பேசினுக்கு முன்னாடியும் ஒரு கண்ணாடி இருக்கும் இல்லையா, நம்ம பார்ப்போம். நம்ம கண்ணாடியில் நம்ம எப்போ பார்த்தாலும் ஒன்று எல்லாம் சரியாக இருக்கா, நான் அழகாக இருக்கேனா அப்படி செக் பண்ணுவோம். இல்லை, மூக்கு இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்திருக்கலாமோ, கண் இன்னும் கொஞ்சம் முட்டையாக இருந்திருக்கலாமோ, சிங்கப்பல் இல்லாமல் இருந்திருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் குண்டாக இருந்திருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக இருந்திருக்கலாமோ, இன்னும் தலையில் நிறையா முடி இருந்திருக்கலாமா, இன்னும் நம்ம வெள்ளையாக இருந்திருக்கலாமா அப்படின்னு நம்மக்கிட்டேயே நம்ம ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சுட்டே இருப்போம் இல்லையா. அன்கண்டிஷ்னல் லவ்னா என்ன, நான் எப்படி இருக்கேனோ அப்படியே என்னை ஏற்றுக்கிறது தான், சரிங்களா. ஸோ அப்போ நம்ம மிரரை பார்த்து, மிரரில் இப்போ ஒரு பரதநாட்டியம் டான்ஸ் பார்க்குறோம், ஒரு பரதநாட்டியம் டான்ஸர் டான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ன ஒரு அழகான ஃபேஷியல் ஃபீச்சர்ஸும் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸும் இருந்ததுனாலுமே அவங்க கண்ணை கட்டி விட்டுட்டு அவங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக ஆட வச்சாலுமே அது வந்து நமக்கு ஈர்க்கவே இருக்காது. ஏன், ஒரு டான்ஸரோட ஃபுல் எசன்ஸும் அவங்க ஆடியன்ஸ்க்கு எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா அவங்க கண்ணால் தான். ஸோ பாவம் ஃபுல்லாக கண்ணு வழியாக வந்து தான் நம்மக்கிட்ட ஆடியன்ஸ்க்கு ரசம் வருது இல்லையா. அதே மாதிரி தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். முகத்தில் எப்படி தெரியும், கண்ணில் தெரியும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கண்ணாடியில் முன்னாடி நின்றுண்டு கண்ணாடி பார்த்து சிலது சொல்ல போகிறோம். இப்போது உங்கள் கையில் ஒரு குட்டி கண்ணாடி, ஒரு ஹேண்ட் மிரர் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மெடிடேஷன் பண்ண போகிறோம். ஸோ கண்ணாடியில் உங்களோட கண்களை பாருங்கள். ஸோ இந்த கண்ணாடி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தாட்ஸ் வருது அப்படிங்கிறத பாருங்கள். எனக்கு இதை பிடிக்கல, எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல, எனக்கு ராசியே இல்லை, இல்லை ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது, எந்த மாதிரியான உணர்வு வந்தாலும் பரவாயில்ல, உங்கள் கண்களையே பாருங்கள். உங்கள் மனசு மைண்ட் ஏமாற்றிட்டு வேறு எங்கேயாவது பார்க்க வச்சதுனாலும் திருப்பி இழுத்துட்டு வந்து உங்கள் கண்களை பாருங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சில பேருக்கு தொண்டை துக்கம் தொண்டையை அடைக்கும், சில பேருக்கு அழுக வரும், சில பேருக்கு ரொம்ப ஃபன்னியாக ஃபீல் ஆகும், சில பேருக்கு சிரிப்பு வரும். என்ன எமோஷன்ஸ் வந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். உங்கள் கண்களை பார்த்து இப்போ நமக்கு நாமளே அன்பு செலுத்திக்க போகிறோம். I love and accept myself exactly as I am. நான் என்னை உள்ளபடியே நேசிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். 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 அப்படியே கை மிரராக இருந்ததுன்னா கீழே வச்சுருங்க. ஹேண்ட் மிரராக இருந்தால் உங்களே நீங்கள் நல்லா அப்படியே ஹக் பண்ணிக்கோங்க. ரெண்டு கையும் நல்லா எடுத்து வச்சுட்டு
உங்களையே நல்லா ஹாப்பியாக பண்ணிக்கோங்க. உங்களோட அன்பையே நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். ஏன்னா பியூர் லவ். ஓகே ஆனவங்க ஸ்லோவாக உங்கள் அவேர்னஸை உங்கள் சுற்றுச்சூழலுக்கு கொண்டு வந்து நிதானமாக கைகளை உரசி கண்மேல் வைத்து ஸ்லோவாக அந்த கண்ணை திறந்துட்டு வெளியில் வாங்க. ரொம்ப 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 எனர்ஜி கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸ் இந்த மிரர் ஒர்க். ஸோ கண்டிப்பாக எல்லாம் டெய்லி பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். யாருமே உங்களுக்கு அன்பு செலுத்துறதுக்கு இல்லைன்னா கூட உங்களுக்கு அந்த லேக்கே தெரியாது. அந்த இல்லை அப்படிங்கிற ஃபீல் இருக்கவே இருக்காது. ஏன்னா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்குள்ளே எவ்வளோ அன்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஏன் அடுத்தவங்க கிட்ட போய் கையேந்து நிற்கணும், இல்லை நம்மளோட அன்பை அடுத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு பலனை எதிர்பார்க்கணும். நம்மளே நம்மளை அன்பை செலுத்திக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மிரர் ஒர்க் எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக எல்லோரும் பண்ணுங்கள். காலையில் எனக்கு பல் தேய்க்கும் போதெல்லாம் பார்த்து முன்னாடி பண்ணுறதுக்கு டைம் இருக்காது, இமீடியட்டாக நான் சமைக்க போகணும், அந்த மாதிரி ஏதாவது இருந்துன்னா இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ அப்போ கூட உட்காந்து பண்ணலாம். இது இந்த டைம் தான் பண்ணணும், அந்த டைம் தான் பண்ணணும், எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. ஸோ ஆனால் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி பண்ணக்கூடிய ஒரு குட்டி குட்டி டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறது, எப்படி நமக்கு வர வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான். இந்த யூனிவர்சல் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, யூனிவர்ஸ் பிரபஞ்சத்தை எல்லாருமே நம்புவோம். இது வந்து ரிலிஜன் பேஸ்ட் கிடையாது இல்லையா. பிரபஞ்சம்ங்கிறது எல்லாருக்குமே காமன். கிறிஸ்டியனா, நீ முஸ்லிமா, நீ ஹிந்துவா, புத்திஸ்டா, சீக்கா, ஜெயினிசம் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படிலாம் அதை பார்க்க போகிறதில்ல. ஸோ அதனால் நம்ம கடவுள் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்து ஒரு ரிலிஜனுக்குள்ளே கொண்டு வராமல் பிரபஞ்சம், யூனிவர்ஸ் அப்படின்னே வச்சுக்கலாம். இந்த யூனிவர்ஸ் கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் அந்த யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்கும். நம்ம பிரச்சனையே என்ன கேட்குறது, எப்படி கேட்குறது அப்படிங்கிறது தான் தெரியறதில்ல. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு 8 ரூல்ஸ் பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன நமக்கு வேணுங்கிறத கேட்டுட்டு எப்படி அதை நமக்கு வர வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான். பிரபஞ்சம் அப்படிங்கிறத எல்லாருமே நம்புகிறோம் இல்லையா. ஸோ அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நமக்கு தேவையானதை கேட்க போகிறோம். அதில் என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்னா, இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு குழந்தை மாதிரி. எப்படி குழந்தை பிளைண்டாக பிலீவ் பண்ணிடும். நீங்கள் ஏதாவது சொன்னால் இருக்குமா, கரெக்டாக, அப்படி லாஜிக்கலாக அந்த குழந்தை எதுவுமே திங்க் பண்ணாது. அப்படி இன்னசென்ஸில் நம்பிடும் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சம். நீங்கள் என்ன அனுப்புகிறீங்களோ அப்படியே மனம் போல் மார்க்கம் சொல்கிறாங்க இல்லையா. இதுதான் உங்கள் தாட்ஸ் வந்து வேர்ட்ஸ் ஆகுது, வேர்ட்ஸ் வந்து ஆக்ஷன்ஸ் ஆகுது, ஆக்ஷன்ஸ் கேரக்டர் ஆகுது, கேரக்டர் உங்களோட பிஹேவியர் ஆகுது இல்லையா. ஸோ அந்த தாட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பேசும்போது கூட. ஸோ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பேசும்போது ரூல் நம்பர் 1, ஃபஸ்ட்டு எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மலாம் விமென் நம்மளை பற்றி தானே பேசிக்கிறோம். ஸோ நம்மளே நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஒரு கடைக்கு போகிறோம், போன ஒரு 2வது நிமிஷமே நமக்கு தேவையான சாரீ வாங்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். செலக்ட் பண்ணி வாங்கிடுறோமா, எனக்கு திருப்தியாக இல்லைப்பா, அதை எடுத்துக்கொடு, இதை எடுத்துக்கொடு, அந்த மெட்டீரியல் எடுத்துக்கொடு, ஐயோ அந்த செக்ஷனே பிடிக்கல, வேறு செக்ஷன் போகலாம், அங்கே பார்க்குறோம், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, காஸ்ட்க்கு ஏற்ற ஒர்த் இல்லை, அது இது. சில பேர் என்ன, கடையில் கலெக்ஷன்ஸே நல்லா, வா வேறு கடைக்கு போகலாம், அதுவும் பார்த்தாமா ஆன்லைனில் பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து இதுதான் வேணும் எனக்கு அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுல விமென்க்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கன்ஃபியூஷன்ஸ் வரும். இதுவா அதுவா, அதுவா இதுவா, இதுவா அதுவாங்கிற கன்ஃபியூஷன்ஸ், கான்ஃப்ளிக்ஸ் நம்ம மைண்டில் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த கான்ஃப்ளிக்டை உடைச்சி எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸ்கூல் கோயிங் குழந்தையிலேருந்து ஒரு பெரிய அடல்ட் வரையும், ஒரு நல்ல ஆண்டிஸ் லெவல் வரைக்குமே இதை பற்றி பேச போகிறோம். அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டடீஸ். ஸோ எனக்கு மேக்ஸ் நல்லா பண்ணணும், இல்லை நான் ஜென்ரல் நாலேஜ் சூப்பராக இருக்கணும், இல்லை டான்ஸ் சூப்பராக ஆடணும், இல்லை நான் கிட்டார் நல்லா வாசிக்கணும்,
அப்படின்னு ஏதாவது ஒரு 7-8 வச்சுருப்போம் இல்லையா, அதில் எனக்கு எது தேவை அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டடீஸ், ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ்க்கு. கரியர், காலேஜ் முடிக்க போகிறோம், காலேஜ் முடிச்சிருக்கோம் அப்படின்னா எனக்கு என்ன கரியர் செலக்ட் பண்ணணும், இந்த ஊரா அந்த ஊரா, இவ்வளோ சேலரிக்கா, அங்கே செக்யூரிட்டி எப்படி, எதெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறது உங்களோட கரியர் எப்படி வேணும், என்ன வேணும் அப்படிங்கிறது. இப்போ படித்த படிப்புக்கு தான் வேலை பார்க்கணுன்னு இல்லை, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அப்படிங்கிறத திங்க் பண்ணி அதை செலக்ட் பண்ணணும். நம்பர் 3, ஹெல்த். உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, எனக்கு சைனஸ் இருக்குது, இல்லை எனக்கு பேக் பெயின் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அது சரியாக போகணும் அப்படின்னா ஹெல்த், அது ஒரு ஆப்ஷன். அடுத்த ஆப்ஷன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட், இல்லைனா லவ்வர்ஸ், இல்லாட்டா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ங்கிறது கிடையாது. அம்மா குழந்தை, அப்பா, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், கசின்ஸ், இன்லாஸ், ஹஸ்பண்ட் எல்லாமே இதுக்குள்ளே அடங்கும். ஸோ அதில் ஏதாவது உங்களுக்கு சுமூகமாக இல்லை அப்படின்னா அதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். எந்த ரிலேஷன்ஷிப் சுமூகமாக இல்லையோ அதை கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்தது செக்யூரிட்டி, எனக்கு நல்ல பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறது என்னோட தேவையாக இருந்ததுன்னா அதையும் எழுதிக்கணும். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு 2 to 3 minutes டைம் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்துட்டு இதெல்லாம் எழுதுங்க. ஸ்டடீஸ், கரியர், ஹெல்த், ரிலேஷன்ஷிப், செக்யூரிட்டி. இந்த பேசிஸில் அந்த கரியர்லேயே ஃபினான்ஸ் வந்துடும், காசுலாம் வந்துடும். இல்லை உங்களுக்கு அது தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக் திங்காக எழுதணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஃபினான்ஸ் அப்படின்னு கூட எழுதிக்கோங்க. இதெல்லாம் லிஸ்ட் டவுன் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு 2 minutes டைம் தரேன். இந்த 2 minutes திங்க் பண்ணிவிட்டு வரிசலாக எழுதுங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு 30 years old அப்படின்னா ஸ்டடீஸ் தேவையில்லை, இல்லை சப்போஸ் நான் பிஹெச்டி பண்ணணும், இல்லை எனக்கு புதுசாக இது படிக்கணும்னு தோன்றது, அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த ஆப்ஷனும் நீங்கள் எழுதிக்கலாம். கரியர், ஹெல்த், ரிலேஷன்ஷிப், செக்யூரிட்டி கண்டிப்பாக வரும். இப்போ ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் அந்த மாதிரினா அதில் உங்களுக்கு நிறையா இருக்கும் இல்லையா, மாமியாரோட சரி வரல, நாத்தனாரோட சரி வரல, ஓர்படியோட சரி வரல, இல்லை ஹஸ்பண்டோடையே பிரச்சனை, இல்லை என் குழந்தையோட எனக்கு ப்ராப்ளம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப்ஸ்லேயே நிறையா வரும் இல்லையா, அதை ஒன்று ஒன்றா எழுதுங்க. ஓகே, இப்போ 2 minutes டைம் எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பர் பென் எடுத்துகிட்டு இதில் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. திருப்பி உங்களுக்காக சொல்கிறேன். ஸ்டடீஸ், கரியர், ஹெல்த், ரிலேஷன்ஷிப், செக்யூரிட்டி, ஃபைனான்ஸ். இதில் எது வேணும் அப்படிங்கிறது ஒரு பேப்பரில் எழுதுங்க. அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். எழுதி முடிச்சிட்டிங்கன்னா இப்போ உங்களோட லிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். இதில் இப்போ எது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுறது, ரொம்ப எமர்ஜென்சி எது அப்படிங்கிறத பாருங்கள். அதை சர்க்கிள் பண்ணுங்கள். ஸோ இதுதான் உங்களோட தேவை, இதுதான் உங்களோட தேவை பெட்டிக்குள்ளே போக வேண்டிய ஒரு விஷயம். ஏகப்பட்டது எடுக்காதீங்க, ஒன்றே ஒன்று. இப்போ ரிலேஷன்ஷிப்னால் அதில் ஒரே ஒரு பர்சனோட, எப்படின்னா நம்ம ஹோட்டல் போயிட்டு அங்கே இருக்க வெயிட்ரஸ் கிட்ட சொல்ல மாட்டோம் இல்லையா, உனக்கு எதை பிடிக்கிறதோ அதை எடுத்துன்னு வந்துட்டு நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருப்போம்ல, இதுதான் வேணும், மெனு கார்டு பார்ப்போம், சில பேர் அதில் காஸ்ட் பார்ப்போம், சில பேர் வந்து நமக்கு பிடிச்சதே தான் எப்போ ஆர்டர் பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்கள் எழுதியிருக்க பெரிய லிஸ்ட்டில் உங்களுக்கு எது ரொம்ப தேவையோ அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இதுதான் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்க போகிறோம். ஸோ நம்ம டிசைட் பண்ணிட்டோம், நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, பிரபஞ்சம் வந்து ஒரு குழந்தை மாதிரின்ட்டு, அதனால் ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு நல்ல சம்பளம் இருக்கிற வேலை வேணும் அப்படின்னா நான் வந்து எனக்கு கடவுளே எனக்கு ஜாப் இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும், ஜாப் இன்டர்வியூஸ் வரணும் அப்படின்னா ஜாப் இன்டர்வியூஸ் 1000கணக்கில் வரும், ஆனால் வேலை கிடைக்காது. ஏன்னா நான் கேட்டது இன்டர்வியூ வேணுங்க, ஜாப் இன்டர்வியூஸ் எனக்கு வரணும் அப்படின்னு. ஸோ அங்கே நம்ம கோட்டை விட்டுறக்கூடாது. ஸோ எனக்கு என்ன வேணுங்கிறது நீங்கள் கரெக்டாக டிசைட் பண்ணிட்டு அதில் ஆசிலேட் ஆகக்கூடாது. அதை எடுத்துருக்கணுமோ, இந்த பிரச்சனை பார்த்துருக்கணுமோ, ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டா நம்ம அதில் மாற போகிறது இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு திருப்பி என்ன வேணுங்கிறது நிதானமாக உட்காந்துட்டு அந்த லிஸ்ட் பார்த்துட்டு அதுலேருந்து பிக் பண்ணிக்கோங்க, சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம். ஸோ டிசிஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது ரூல் நம்பர் 1.
ஸோ நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு ரூல் நம்பர் 1 நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிட்டோம். பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்ல போகிறோம். எப்படி சொல்ல போகிறோம்? பாசிட்டிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்ல போகிறோம். அப்புறம் பர்சனலாக சொல்ல போகிறோம். எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தான் நான் பார்க்க போகிறேன். நான் இங்கே இப்போ பிரபஞ்சத்திட்ட ஐயோ என் குழந்தைக்கு கொஞ்சம் மேக்ஸில் 100 மார்க் வேணும், என் குழந்தைக்கு கொஞ்சம் மேக்ஸ் இன்னும் சூப்பராக வரணும், என் குழந்தை வந்து சூப்பராக டான்ஸ் ஆடணும் அப்படின்னு கேட்கறது அது செகண்டரி. இப்போ நம்ம பாத்திரத்துலேயே ஓட்டம் இருந்துட்டு நான் தண்ணியை மொண்டு அடுத்தவங்களுக்கு ஊற்றினா ஏதாவது பிரயோஜனப்படுறதா அள்ளின்னு போகிறதுக்குள்ளே என்னோடதுலேருந்து ஓட்டையில் ஒழுகின்னு போயிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இது அட்லீஸ்ட் பாசிட்டிவாக திங்க் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஜென்ரல் டெண்டன்சி என்ன? எனக்கு இன்க்ரிமெண்ட் வரல, உனக்கு அவ்வளோ இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டாங்களா, சி அவளுக்கு போகும்போது லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகாத அதை அடி பண்ணணும், அவளுக்கு வேலையே போயிடணும், அவளுக்கு ஏதாவது ஒரு பேட் ரிமார்க் வரணும் அப்படிலாம் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட வச்சோம்னா பூமராங் மாதிரி பவுன்ஸ் ஆகி வந்து நம்ம மூஞ்சிலே அடி விழும். ஓகே, பாசிட்டிவாக கேட்க போகிறோம். எனக்கு என்ன வேணுங்கிறத கேட்க போகிறேன். அடுத்தவங்க கெட்டது நினைக்கிற மாதிரி கேட்க போகிறது கிடையாது. கேட்டிங்கன்னா சுத்தின் வந்து விஷ்ணுவோட சுதர்ஷன் சக்கர மாதிரி வேகமாக வந்து நம்ம மண்டையே விழும். ஓகேவா? ஸோ அதனால் எனக்கு வேணுங்கிறத கேட்க போகிறேன். பாசிட்டிவாக கேட்க போகிறேன். ப்ரெசன்ட் டென்ஸில் கேட்க போகிறேன். பாஸ்ட் அப்படிங்கிறது ஒரு மெமரி. என் பாஸ்டில் கேவலமாக ஏதோ ஒன்று நடந்துருது, எனக்கு பிடிக்காத ஒன்று நடந்துருது, பெரிய துக்கம் கொடுக்கக்கூடிய ஒன்று நடந்துருது, நடந்துருச்சு அப்படி நான் வேதனைப்பட்டுட்டே இருந்தால் மாற போகிறதில்ல. அது ஒரு மெமரி, மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்க ஒரு மெமரி, அவ்வளோதான். ஃப்யூச்சர் அப்படிங்கிறது ஒரு தாட். என் ஃப்யூச்சர் அப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது ஒரு நினைப்பு, அது ஒரு தாட். இப்போ ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் நான் பேசும்போது நான் அனுபவித்து பேசுகிறேன்னா, உணர்ந்து பேசுகிறேன்னா, உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறேன்னா, ப்ரெசென்ட்டில் வாழறேன்னா, இதுதான் வாழ்க்கை. நீங்கள் கேட்கும்போது ஃபுல்லாக லிசன் பண்ணுறீங்களா, உணர்ச்சி பூர்வமாக கேட்குறீங்களா, சிச்சோ அடுப்பில் ஏதோ வச்சுருந்தோமே கீழே போய் ஆஃப் பண்ணணுமே, யாருக்காவது ஆஃப் பண்ண சொல்லலாமா அப்படின்னா மைண்ட் வந்து வேற எங்கேயோ போயிடுது. இல்லைனா இது பண்ணிகிட்டு இருக்கும்போது தீபாவளிக்கு புடவை எடுக்கணுமே, எங்கே எடுக்கலாம், ஆன்லைனில் பண்ணலாமா இல்லை நேராக போகலாமா, ஃப்யூச்சர் போய்டும், அது ஒரு தாட். ஸோ இப்படி போகாமல் ப்ரெசென்ட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு நிறைய மெடிடேஷன் டெக்னிக்ஸ் புதுசாக வருது இல்லையா? இதுதான் நம்மளுடைய இந்தியன் ஃபிலாசபி வெஸ்டர்னர்ஸ் எடுத்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டு அவங்க புதுசாக ஒரு டேர்ம் காயின் பண்ணி கொண்டு வரதை நம்ம அப்படி அப்படி எடுத்துக்கிறோம். அதெல்லாம் நம்மளோட ஃபிலாசபிக்கல் திங்ஸில் ஆல்ரெடி இருக்கிறது தான். ஸோ ஓகேங்களா, ப்ரெசென்ட்டில் இருக்க போகிறோம். நம்மளால் ப்ரெசென்ட்டில் இருந்து என்னால் இப்படி அனுபவிக்க முடியலன்னா கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்க போகிறது வந்து ப்ரெசென்ட் டென்ஸில் கேட்கணும். ஓகேங்களா? அந்த ப்ரெசென்ட் டென்ஸில் கேட்கறதுல இன்னும் என்ன முக்கியம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரொம்ப சாந்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட ஷோ எனக்கு கோவமே வர வேண்டாம், ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஸ்கேர்ட், இல்லை ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஆங்க்ரி பர்சன் அப்படி கேட்டால் அந்த டோன்ட்டுங்கிற வார்த்தையை அது கான்சன்ட்ரேட் பண்ணாது. ஆங்கர் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணும், பீயிங் ஸ்கேர்ட் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணும். அப்போது டோன்ட், நம்ம ஒரு ஹோட்டல் போகிறோம், ரொம்ப நம்ம லிங்க் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் போய் எங்கள் வெயிட்டர்கிட்ட வந்து எனக்கு தால் ஃப்ரை வேண்டாம், எனக்கு கோபி மஞ்சூரியன் வேண்டாம், எனக்கு பாலக் பன்னீர் வேண்டாம், எனக்கு பன்னீர் பட்டர் மசாலா வேண்டாம், எனக்கு மசாலா பாப்பட் வேண்டாம், எனக்கு நான் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தா வேணுங்கிறது எப்போ சொல்ல போகிறோம்? ஸோ டிசிஷன் பண்ணிட்டோம் என்ன வேணும்ன்ட்டு. அதில் எனக்கு அதை வேண்டாம், எனக்கு என் ஹஸ்பண்டோட சண்டை வர வேண்டாம், என் ஹஸ்பண்ட் என்னை கோச்சுக்க வேண்டாம், என் வீட்டில் ஃபைட்ஸ் வர வேண்டாம், அப்படி கிடையாது. வேண்டாங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு வேணும், நான் சாந்தமாக இருக்கணும், என் வீட்டில் அன்பு நிறைஞ்சிருக்கணும், நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ப்ரெசன்ட் டென்ஸில் கேட்கணும்னு சொல்லிட்டேன். இருக்கணும் அப்படின்னா அது ஃப்யூச்சருக்கு போயிடும். நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம், நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம், அந்த மாதிரி. இப்போ எனக்கு வந்து நான் சாந்தம் வேணும் அப்படின்னா நான் ஹாப்பியாக இருக்கேன், நான் காமாக இருக்கேன், நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ பாசிட்டிவாக சொல்லியிருக்கேன், காம், பீஸ், சாந்தம் அப்படிங்கிற வேர்ட் இருக்கேன். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லியிருக்கேன். பாஸ்டில் இருந்தேன், நான் ஹாப்பியாக இருந்தேன், இப்போ உழைப்பு சிரிக்கிறது அதுவும் வேண்டாம். நான் ஹாப்பியாக இருக்க போகிறேன்னா இருக்க போகிறது அப்படியே ஃப்யூச்சர் நின்றுட்டே இருக்கும். ஃப்யூச்சருங்கிறது என்னது? அது இருக்குது, அதை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கோம். அப்போ அது நவுந்துட்டே இருக்கும், நீங்களும் நவுந்துட்டே இருப்பீங்களே வெளியே அதை ரீச் பண்ணவே முடியாது. ஸோ ஃப்யூச்சர் டென்ஸில் தயவு செஞ்சு கேட்காதீங்க. பாசிட்டிவாக கேட்கணும்னு சொல்லிட்டோம், பர்சனலாக கேட்கணும்னு சொல்லிட்டோம், ப்ரெசன்ட் டென்ஸில் கேட்கணும்னு சொல்லிட்டோம். இது வந்து ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 3, ஓகே,
பாசிட்டிவிட்டியில் ஒரு எனர்ஜி இருக்கணும். இப்போ வந்து எனக்கு சப்போஸ் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது வீட்டில்னு வச்சுக்கோங்களேன். ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஷோ, ஆல் இஸ் வெல், ஷோ, ஆல் இஸ் வெல், மாறிடணும் கடவுளே, ஷோ அப்படின்னா இந்த ஐயோங்கிற ஃபீலிங் நல்லா ஸ்ட்ராங் ஆகி யூனிவர்ஸ் அந்த ஐயோவை தான் ஃபோக்கஸ் பண்ணுமே வழிய நீங்கள் சொல்கிற ஆல் இஸ் வெல்ங்கிற வார்த்தைக்கு ஃபோக்கஸ் வராது. ஸோ நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணி கேட்குறது கூட நல்லா காசாக பணமா உங்கள் பேங்க்லேருந்து என்ன 1,00,000 ரூபாய் உருவிடுவேன் நீங்கள் சந்தோஷமாக சொன்னால் அப்படி யாராவது சொல்ல போகிறாங்களா? இல்லை சொல்லி தான் பார்ப்போமே சந்தோஷமாக. கஷ்டப்படும் போது ஃபஸ்ட்டு 16 அப்படி பண்ணால் மைண்டை ஏமாற்றிடலாம். அது ஒரு குழந்தை மாதிரி. இங்கே 2 லிப்ஸ்க்கு நடுவில் பென்சில் வச்சா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாய் விரியறதில்லை. ஸோ மைண்டுக்கு வந்து என்ன சிக்னல் போகுதுன்னா இந்த பர்சன் ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு மேலே ஈஸியாக ஏமாற்றிடலாம். அப்போது சிரிச்சிங்க சும்மா சொல்லுவோமே எனர்ஜியோட ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்லிட்டு. நம்பர் 3, அப்போ நம்மளோட ரூல் நம்பர் 3 என்ன? ஓகே நான் எனக்கு கேட்டுக்கிறேன், பாசிட்டிவாக கேட்குறேன், ப்ரெசன்ட் டென்ஸில் கேட்குறேன். அது போய் இங்கே கேட்குற அந்த பாசிட்டிவிட்டியில் ஒரு எனர்ஜி இருக்கணும். நம்ம ஒரு சொங்கி சோப்லாங்கி மாதிரி இருந்துட்டு கேட்டால் அந்த சொங்கி சோப்லாங்கி தனத்தை தான் அந்த யூனிவர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ நம்ம எப்போவுமே நல்லா எனர்ஜெட்டிக்கோட உங்களுக்கு நீங்கள் சொல்கிற எனர்ஜியில் அது படப்படன்னு போயிடணும். இப்போ நம்ம பால் பாத்திரம் அந்த தீஞ்சுடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சும்மா ஸ்க்ராட்ச் ப்ரைட்டில் எப்படி வழவழான்னு ரொம்ப பாந்தமாக தேய்ச்சா வர தேய்ச்சா தானே போகும். அந்த மாதிரி தான் அந்த எனர்ஜி எவ்வளோக்கு எவ்வளோ எனர்ஜி போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ குயிக்காக மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸோ நம்பர் 3 ரூல் என்னன்னு பார்த்தா பாசிட்டிவாக சொல்ல போகிறேன். அந்த பாசிட்டிவாக சொல்கிறதையுமே நான் வந்து எனர்ஜெட்டிக்காக சொல்ல போகிறேன். அது ரூல் நம்பர் 3. ரூல் நம்பர் 4 ரொம்ப முக்கியம். இது ரொம்ப கஷ்டம் நமக்கு. நம்ம எப்போ என்ன பண்ணுவோம், இவங்களுக்கு இவ்வளோ சீக்கிரம் அந்த நல்லது நடந்துட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் மேட்ரிமோனியல் சைடில் இவ்வளோ சீக்கிரம் வர அமைஞ்சிருச்சா, ஓகே கல்யாணம் இவ்வளோ சீக்கிரம் குழந்தை பிறந்துருத்தா, உனக்கு இன்னும் பிறக்கலையா, உனக்கு இன்னும் அமையலையா. நம்ம எப்போவுமே இந்த டைம் கம்பேரிசன் நமக்குள்ளே அப்படி ஊறிடுது செல். அது பண்ணால் யூனிவர்ஸ் வேலை பண்ணாது. ஸோ நீங்கள் வந்து அது எப்போ நமக்கு டெலிவரி ஆகுமோ அந்த டைமை ட்ரஸ்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த ரெஸ்டாரண்ட் கதையிலே அப்படியே தான் போயிட்டுருக்கேன். நீங்கள் போகிறீங்க ஒரு நல்ல 3 ஸ்டார் ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல் போகிறீங்க. ஓகே நான் வந்து ஒரு டீ ஆர்டர் பண்ணுறேன், இல்லை ஏதோ ஒன்று. ஓகே இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் போனீங்கன்னா உங்கள் முன்னாடியே அவங்க ஏதோ மாயாஜாலம்லாம் பண்ணி வேறு சர்வ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு டிஷ் வச்சுக்கோங்க. நான் ஒரு சாதா டீ சொல்லியிருக்கேன். அப்போது என்னோடய டீ சீக்கிரம் வந்துடும், உங்களோட டிஷ் லேட்டாக வரும். அப்போ நீங்கள் உட்காந்து என்ன உங்களுக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்துடுது, என்ன எனக்கு இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னா நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டம் அந்த மாதிரி. அதே மாதிரி தான் நான் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டிருக்கிறது பெரிய விஷயமா இருந்தது. வேறு யாராவது ஒருத்தவங்க ரொம்ப சிம்பிளான விஷயம் கேட்டு அவங்களுக்கு உடனே நடந்துச்சுன்னா உங்களுக்கு உடனே நடந்துட்டு நான் 2 நாளாக சொல்கிறேன், நான் 4 நாளாக சொல்கிறேன், நான் 7 தடவை சொல்லியிருக்கேன், இன்னும் எனக்கு நடக்கலை அப்படின்னு டைம் கால்குலேட் பண்ணால் அது க்ளோஸ் பண்ணிட்டு போயிடும். ஸோ நம்ம வந்து நம்மளோட டைம் டெலிவரி டைமை யூனிவர்ஸ் அதுக்கு தெரியும் எப்போ கொடுக்கறது நல்லதுங்க, எப்போ நம்மளோட அந்த நெகட்டிவ் இதெல்லாம் எலிமெண்ட்ஸ்லாம் இரேஸ் ஆகும், அப்போ ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ நீங்கள் ஓகே எனக்கு 1 lakh வரணும் அப்படின்னு நீங்கள் சப்போஸ் இப்போ பிரபஞ்சத்துக்கிட்ட உங்கள் டெசிஷன் நீங்கள் டிசைட் பண்ணி கேட்டிருக்கீங்க, நாளைக்கே வந்துடணும், நாளைக்கு காலையில் 10:10க்கெலாம் ஷார்ப்பாக இந்த ஆள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடணும் எனக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிஷன் போடுற மாதிரி அது யூனிவர்ஸ் கிட்ட. கண்டிஷனிங்லாம் வேலைக்காகாது. இப்போ நம்ம குழந்தைக்கிட்டே நீங்கள் கண்டிஷன் போட்டு பாருங்கள், வேலை செஞ்சு கொடுக்குமா? கண்டிஷன் ஒர்க் அவுட்டே ஆகாது, எப்போவும் ரிக்வஸ்ட் தான். அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டதுக்கப்புறம் டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே அதே மாதிரி டெலிவரி அது எப்படி வருமோ அப்படி வரும். ஓகே நீங்கள் ஒரு ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயோ ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அது டெல்லியிலேருந்து வருது, இங்கேருந்து கிளம்பி போயிடுவீங்களா டெல்லிக்கு. ஓகே ஷிப்பிங் ட்ராக்கிங் பார்க்குறீங்க, ட்ராக் பண்ணினதுக்கப்புறம் ஓகே டெல்லி வயா கல்கட்டா போய் கல்கட்டா வயா ஹைதராபாத் வந்து பெங்களூர் வந்து அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஹோசூர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் போவீங்களா? திருப்பி டெல்லி போய் கல்கட்டா போய் அந்த பார்சலோடையே கூட போடுவீங்களா? ஆட்டிங்க இல்லையா? ஆர்டர் பண்ணால் அது வந்து சேர போகிறது. அது எப்படி வேணால் வரட்டும், ஷிப்பில் வரட்டும், ஃப்ளைட்டில் வரட்டும், பஸ்ஸில் வரட்டும், டொக்கு டிராக்டரில் வேணால் வரட்டும், அது பிரச்சனையே இல்லை. ஆனால் நமக்கு வர வேண்டிய டைமில் கரெக்டாக வரும். அதுக்கான பொறுமை வேணும், அந்த ட்ரஸ்ட் வேணும், யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணணும். சரிங்களா? இதுதான் ரூல் நம்பர் 4. ரூல் நம்பர் 4 என்ன? அதுக்கு டைம் கொடுத்துடணும். நீங்களே ஒரு டைம் லைனை ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போக்குள்ளே வந்துடணும், அப்போக்குள்ளே வந்துட்டோம், ஐயோ எனக்கு இன்னும் வரலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் கேட்டிருக்க விஷயம் பெரிய விஷயமா இருந்ததுன்னா அது கரெக்டாக எடுத்துக்க வேண்டிய டைம் எடுத்துகிட்டு வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வரும்.
ஸோ அதுக்கு நீங்கள் அவசரப்படக்கூடாது, கம்பேர் பண்ணாதீங்க. அவங்களுக்கு வந்துடுது எங்களுக்கு வந்துடுதுன்னு அதை விட்டுருங்க. அது ரூல் நம்பர் 4. ரூல் நம்பர் 5, லெட் த செஃப் டிசைட் த ஆர்டர். அந்த பிரபஞ்ச சக்தி வந்து செஃப். ஓகே, இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் போயிட்டு நான் வந்து ஏதோ ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் போகிறேன்னு வச்சுக்கோங்க. நம்ம பாதி இட்டாலியன் டிஷ்ஷஸோட பேரை ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூட தெரியும். ஆனால் ஜம்பமாக என்ன பண்ணுவோம், ஓகே இதில் 4th ஆர்டர் எடுத்துகிட்டு வாங்க அப்படி ஏதோ ஒன்று சொல்லிடுறோம். ரொம்ப வந்து தெரிஞ்ச மாதிரி. அதில் என்னன்னே தெரியாது, அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னே தெரியாது, பேரே எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. இங்கே குடுன்னு ஓடி போயிடுங்களா உள்ள போயிட்டு செஃப் கிட்ட, ஓகே நீங்கள் ஃபஸ்ட்டு அடுப்பில் நான் சொல்கிற ப்ரொசீஜர் பண்ணுங்கள். அடுப்பில் கடாய் வைங்க, எண்ணெய் ஊற்றுங்க, கடுகு போடுங்க, உளுத்தம் பருப்பு போடுங்க. இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு எனக்கு தெரியாது இல்லையா? அந்த மாதிரி கிட்ட விட்டுட்டதுக்கப்புறம், அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டதுக்கப்புறம் நீங்கள் போய் அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க வேண்டாம். அவுட்லைனிங் சொல்கிறோம். இதான் சொன்னேன்ல, டெல்லி போய் கல்கட்டா போய் நம்ம திருப்பி ஹைதராபாத் வந்து பெங்களூர் வந்து அப்படியே போயிட்டு இத்தனை மணிக்கு இந்த ட்ரெஸ் போட்டுட்டு இவர் இத்தனை நேரத்துக்கு வந்து எனக்கு டெலிவர் பண்ணிடணும் அப்படின்னு நம்ம ஒரு ஃப்ரேம் போட வேண்டாம், நம்ம ஒரு அவுட்லைன் கொடுக்க வேண்டாம். சரிங்களா? அது ரூல் நம்பர் 5. அவுட்லைன் போடாதீங்க. இப்படி தான் அப்படி தான் நீங்கள் வந்து தப்பாக கூட நினச்சிருக்கலாம். பிரபஞ்சத்துக்கு தெரியும். இப்போ எப்படி குழந்தை வந்து ஒரு நெல்லிக்காய் கேட்குறது, அதுக்கு சளி பிடிக்கும், இப்போ கொரோனா வேறு இருக்குது, சளியெல்லாம் பிடிச்சி வைரஸ்லாம் எங்கேயாவது எடுத்துகிட்டு வந்துடுதுனானா அம்மா என்ன பண்ணுவா, உனக்கு ஒத்துக்காது நான் தரமாட்டேன், ஆனால் உனக்கு இதை விட ஸ்வீட்டாக வேறு ஒன்று தரேன்னு கொடுப்பா இல்லையா? அது மாதிரி தான் அம்மாக்கே இது தெரியும் போது பிரபஞ்சத்துக்கு அது இன்னும் பல்லாயிரக்கணக்கான அம்மாவோட குணம் கொண்டது. அதனால் அவுட்லைனிங் நம்ம பண்ண வேண்டாம். டைம்லைன் ஃபிக்ஸ் பண்ண போகிறதில்ல, அண்ட் நான் அவுட்லைனிங் பண்ண போகிறதில்ல. ஏன்னா எனக்கு என்னன்னே தெரியாது, நான் செஃப் கிடையாது. ஸோ செஃப் கிட்ட விட்டுற போகிறேன், அவர் எப்படி வேணுமோ அப்படி பண்ணிப்பார். அடுத்தது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் விஷயம் அப்படி என்ன அப்படின்னா, ஷோ அந்த ட்ரெஸ்ஸா இந்த ட்ரெஸ்ஸா, பிங்க் கலரா வயலட் கலரா பர்பிள் கலரா அப்படி ஒரு டவுட்டில் இருக்கிற மாதிரியான மென்டாலிட்டி எனக்கு அப்படின்னா, அப்போ எதை நான் பிலீவ் பண்ணுறதுன்னா என்னோட இன்னர் விஸ்டம். இந்த இன்னர் விஸ்டம் இன்னர் விஸ்டமும் ஒரு வேளை அதுவா இதுவா அப்படி டவுட் கொண்டு வருமா அப்படின்னா, இன்னர் விஸ்டம் எப்போவுமே நம்ம அந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு கொண்டு போய் தள்ளாது. ஸோ இந்த இன்னர் விஸ்டமை நான் எப்படி தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்னா, 2 பாசிபிலிட்டிஸ். ஒன்று மெடிடேஷன், இன்னொன்று விஷுவலைசேஷன். ஓகே, விஷுவலைசேஷன் தான் நம்மளோட கற்பனா சக்தியை யூஸ் பண்ணிட்டு, இப்போ நம்ம ஒரு படம் பார்க்குறோம், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் இருக்குது, கண்ணை மூடினா அந்த ஸ்க்ரீனில் ஓடலைனாலும் என்னோடய விஷுவல் ஸ்க்ரீன், மைண்டில் இருக்கிற மென்டல் ஸ்க்ரீனில் பாட் ஓடும் இல்லையா? அந்த மாதிரி நம்மளோட கற்பனா சக்தியை யூஸ் பண்ணி விஷுவலைஸ் பண்ண போகிறோம். நம்பர் 2 மெடிடேஷன். மெடிடேஷனாக நம்ம ஒரு பெரிய சன்னியாசி ஞானி மாதிரி தாட்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ண, உன் தாட் ஓடிச்சுன்னா பிடிச்சி இழுத்துவா, உன் தாட் வரதா அங்கேயே கட் பண்ணிவிடு, அடுத்த தாட்க்கு கூட்டிகிட்டே போகாத அப்படின்னு சொன்னால் நம்ம உட்காரவே மாட்டோம் யாரும். ஸோ ரொம்ப சிம்பிளஸ்ட் இது என்னென்னா, நம்மளோட பாடி ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது. ஸோ என்ன பண்ணலாம், நம்ம இப்போ ஒரு மெடிடேஷன் பண்ணலாம். இந்த மெடிடேஷன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன விஷுவலைசேஷன் பண்ணலாம். ஒரு 3 to 5 minutes தான் பண்ண போகிறோம். கம்ஃபர்டபுளாக உட்காந்து பண்ணால் ஓகே அப்படிங்கிறவங்க உட்காந்துட்டு உங்களோட பேக் சப்போர்ட் கொடுத்து உட்காந்துட்டு பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு படுத்துட்டு பண்ணால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா, வெறும் தரையில் படுக்காமல் கீழே ஏதாவது ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு நெக்கு லைட்டாக ஒரு நல்ல தலைகாணிலாம் வச்சு நம்ம தூங்கி போயிடுவோம். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் போகாமல் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் ஆகாமல் ஒரு மாதிரி பாடி ப்ளசண்ட்டாக இருக்கிற மாதிரியான பொசிஷன் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மெடிடேஷன் பண்ணலாம். ஸோ எந்த பொசிஷனில் இருக்கீங்களோ உட்காந்துருந்தால் ஃபைன், படுத்திருந்தாலும் ஃபைன். இப்போ நம்ம பாடி அண்ட் மைண்டை ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம பாடி ரிலாக்ஸ் பண்ணாலே ரொம்ப குயிக்காக நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும். என்னோட குரல், உங்களை சுற்றி இருக்கிற குரல், இல்லை இந்த மியூசிக் எல்லாமே உங்களை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய டூல் தான். ஒரு பாசிட்டிவ் கோல்டன் லைட் உங்கள் உச்சந்தலை வழியாக அப்படியே உங்கள் பாடிக்குள்ளே இறங்குது. உங்களோட ஸ்கேல்ப் ஃபுல்லாக இந்த கோல்டன் லைட் பரவுது.
பரவி அந்த பார்ட் ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ண வைக்குது. அப்படியே அந்த கோல்டன் லைட் உங்களோட நெத்திக்கு இறங்குறது. உங்கள் நெத்தி பார்ட்டை ரிலாக்ஸ் பண்ணுது. இப்போ அந்த ஒளி உங்களோட புருவங்கள், உங்களோட கண்கள், கண் இமைகள், கருவிழி எல்லாத்துக்கும் போய் உங்கள் கண்கள் மொத்தத்தையும் ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுது. அப்படியே இந்த ஒளி உங்களோட கன்னங்கள், மூக்கு, மேல் உதடு, கீழுதடு, உங்களோட காது எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகி இந்த இடங்கள் எல்லாத்தையும் ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுது. இந்த கோல்டன் லைட் உங்களோட சின், உங்களோட கழுத்து வழியாக இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் தோள்பட்டைக்கு பரவுது. வலது இடது தோள்பட்டைக்கு. இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட கைகள் வழியாக இறங்கி இறங்கி உங்களோட ஒரு விரல் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ உங்கள் வலது கை இடது கை ரெண்டுமே கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. இந்த கோல்டன் லைட் உங்களோட மார்பகம், வயிறு, இடுப்பு எல்லா இடத்துக்கும் பரவி அந்த இடங்கள் எல்லாத்தையுமே ரிலாக்ஸ் பண்ணுது. அந்த இடங்கள்லாம் உள்ள இருக்க பாகங்கள்லாமும் அடக்கம். இப்போ இதே ஒளி உங்கள் மொத்த முதுகு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி முதுகு எல்லா இடங்களையும் ரிலாக்ஸ் பண்ணுது. இந்த ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக கால்களுக்குள்ளே இறங்குது. தொடை, முட்டி, ஆட்டுக்கால் சதை, கணுக்கால், குதிகால், விரல்கள் அப்படின்னு எல்லா இடத்துக்குமே பரவி உங்கள் பாடி ஃபுல்லாக இப்போ இந்த ஒளி பரவி இருக்கு. தலையிலிருந்து உள்ளம் கால் வரை இந்த ஒளி உங்களை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் இப்போ உங்கள் பாடியை ஒரு ஃபெதர் மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. இந்த உணர்வில் அப்படியே இருங்க. உங்கள் பாடி எவ்வளோ ரிலாக்ஸ் ஆகிருக்கும் அதே அளவு உங்கள் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிருக்கு. ரொம்ப காமாக ஃபீல் பண்ணுறீங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி அந்த தேவை பட்டியலில் ஒன்று போட்டோம் இல்லையா, நமக்கு என்ன தேவைன்ட்டு. அதை அப்படியே ஒரு படம் மாதிரி, ஒரு 1 minute வீடியோ கிளிப் மாதிரி குட்டி குட்டி விஷயத்தையுமே விஷுவலைஸ் பண்ணி
படமாக ஓட்டி பாருங்கள். நீங்கள் தேவை பெட்டியில் போட்ட அந்த விஷயத்தை ஒரு 2 நிமிஷம் வீடியோ காட்சியாக உங்கள் மனக்கண்ணில் பாருங்கள். இப்போ நடக்கிற மாதிரி பாருங்க. அந்த விஷுவலைசேஷன் பண்ணும்போது வீடியோ ஓட்டி பார்க்கும்போது கொஞ்சம் கூட நான் டவுட் பட போகிறதில்ல. முழு நம்பிக்கையோட இப்போ நடக்கிறதா நான் ஓட்டி பார்க்க போகிறேன். ஒரு அழகிய புன்னகையோடு படுத்திருக்காங்க. உங்களோட வலது பக்கம் சாஞ்சு நிதானமாக எழுந்து உட்கார்ந்து கைகளை உரசி கண்ணில் வைத்து உங்கள் கவனத்தை சுற்றுச்சூழலுக்கு கொண்டு வந்து நிதானமாக கண்களை திறக்கலாம். ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணி விஷுவலைசேஷன் பண்ணால் ரொம்ப எஃபெக்டிவ் அப்படின்னு சொன்னாமோ, இது வந்து ஒரு 1 hour 10 minutes வீடியோங்கிறதுனால நான் கொஞ்சம் வேகமாக பண்ணினேன். நீங்கள் வீட்டில் பண்ணணும், எனக்கு ரொம்ப நேரம் பண்ணணும் அப்படி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் யூடியூப்லேருந்து ஏதாவது ஒரு மெடிடேஷன் மியூசிக் மாதிரி டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ நேரம் பண்ண சந்தோஷமாக இருக்கோ அவ்வளோ நேரம் பண்ணலாம். ஸோ நிறைய நேரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட மைண்ட் வந்து எப்போவுமே தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அதை 4ஆக பிரிக்கிறாங்க: பீட்டா, ஆல்ஃபா, டெல்டா அண்ட் காமா. ஸோ காமா இதெல்லாம் ரொம்ப ஜீவன் முக்தர்கள் அந்த மாதிரி இருக்காங்க. டெல்டா, காமா எல்லாமே சன்னியாசிஸ், ஞானிஸ்க்கு. சன்னியாசிஸ் இல்லை, ஞானிஸ்க்கு. ஸோ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து பீட்டா அண்ட் ஆல்ஃபா. பீட்டானா நம்ம மைண்ட் திங்க் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு நிறைய தாட்ஸ் வருது. ஆல்ஃபானா அதுலேயே அந்த தாட்ஸோட நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் வந்து குறைஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ மெடிடேஷன் பண்ணால் ஆல்ஃபா ஸ்டேட்க்கு நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதனால தான் நிறைய பேர் வந்து ஒரு 10 minutes மெடிடேஷன் பண்ணால் ஒரு 2-3 minutes நல்லா இருக்காங்க, அப்புறம் அப்படியே தலை கொஞ்சம் கொஞ்சமாக சாஞ்சி தூங்கிடுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா மைண்ட் வந்து ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ ரூல் நம்பர் 6 என்ன அப்படின்னு சொன்னால், என்னோடய இன்னர் விஸ்டமை நான் நம்புறது. அது எப்படி நல்லா வரும் அப்படின்னா மெடிடேஷன் பண்ணுறதுனாலையும் விஷுவலைசேஷன் பண்ணுறதுனாலையும். ஓகே, இதுதான் ப்ரொசீஜர். இது நீங்கள் எப்படி வேணாலும் டெவலப் பண்ணிக்கலாம். ரூல் நம்பர் 7 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் சந்தோஷமாக சூப்பராக வாழறதுக்கு ரொம்ப ரொம்ப தகுதியானவள் அப்படிங்கிறத நம்ம நம்பணும். நமக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு மாதிரி ஒரு செட்டப்பில் கொண்டு வந்துடுறாங்க. ஐயோ இவ்வளோ நேரம் எருமை மாடு மாதிரி தூங்கினா மாமியார் வீட்டில் என்ன பேர் வாங்குவேன், சமைக்கவே தெரியலனா மாமியார் என்ன, உங்கள் மாமியார் வீட்டில் என்ன காரி துப்புவாங்க. இந்த மாதிரி நிறைய ஒரு ராங் கான்செப்ட் சொல்லி 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 நம்ம பழகிட்டோம். நம்ம மைண்ட் அந்த நெகட்டிவ் ட்ரெயின் ட்ராக்கில் ஓடி பழகிடுது. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு, நான் நல்ல சந்தோஷமாக வாழறதுக்கு தகுதியானவள். எனக்கு என்னப்பா ஒன்றும் சரியில்லை, எனக்கு என்னப்பா ராசியே இல்லை, எனக்கு என்னப்பா ஏதாவது சம்டைம்ஸ் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் பொண்ணு பிறந்த மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. அந்த கான்செப்டை நம்ம ஃபஸ்ட்டு டோட்டலாக வேரோட பிடிங்கி எடுத்துக்கணும். ஸோ பிரின்சிபல் நம்பர் 7 என்னென்னா, நான்
சந்தோஷமாக ஹாப்பியாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வாழறதுக்கு தகுதியானவள், நான் டிசர்வ் பண்ணியிருக்கேன், அது நான் டிசர்வ் பண்ணுறேன், நான் அதுக்கு தகுதியானவள் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுதான் ரூல் நம்பர் 7. கடைசி ரூல் நம்பர் 8 ரொம்ப 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 முக்கியமானது. இது எப்படின்னா, நான் வந்து ஒரு நல்ல வைரத்தோட ஷோரூமில் போய் தேடி அலைஞ்சி பிடிச்ச டிசைன் அவ்வளோ அழகாக பார்த்தோன்னே எல்லாம் கேட்பாங்கிற மாதிரி வாங்கி காதில் போட்டு திருகாணி போடாத மாதிரி இங்கே போட்டு திருவறத்துக்குள்ளே கீழே விழுந்ததை நான் கவனிச்சோம்னா ஓகே, கவனிக்கலைன்னா கோவிந்தா இல்லையா? அந்த மாதிரி ஒரு முத்தாய்ப்பு என்னன்னா கிராட்டிடியூட், நன்றி உணர்ச்சி. நம்ம சாதா ஹியூமன் பீயிங்ஸே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நன்றி உணர்வோடு அவங்களுக்கு ஒரு துதி பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரியோ இல்லை அவங்களுக்கு நம்ம திருப்பி ஏதாவது நல்லா பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நமக்கு நல்லது பண்ணுவாங்களே வழிய அது உன் டியூட்டி அப்படின்னு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த தடவை வந்து பண்ணவே மாட்டாங்க. இந்த பிளேன்லேயே அந்த மாதிரி இருக்குங்கும் போது நமக்கு ஆத்மார்த்தமான தேவையை நமக்கு கிடைக்க போகிறது இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குது இப்போது அப்படின்னா அதுக்கு நம்ம எவ்வளோ நன்றி உணர்ச்சியோடு இருக்கணும். நுனி நாக்குலேருந்து இல்லை, நல்ல மனசார இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி 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 சொல்லிகிட்டே இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நன்றி சொல்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல விஷயம் உங்கள் லைஃப்பில் வரும். ஸோ இன்னொரு எக்ஸசைஸ் நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு டைம் கிடக்க போது பண்ணி பாருங்கள். டெய்லி ஒரு நோட் போட்டுருங்க. போட்டுன்ட்டு இன்றைக்கி ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி நம்ம நன்றி சொல்லிக்கணும், நமக்கு நாமளே நன்றி சொல்லிக்கணும்னு சொன்னோம், அதே மாதிரி அந்த லிஸ்ட்டில் அன்றைக்கி உங்களுக்கு யாராவது உதவி பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் 4 வார்த்தை பேசியிருக்கலாம், இல்லை சப்போஸ் யூடியூப்ல நீங்கள் ஏதாவது இன்ஃபர்மேட்டிவாக ஏதாவது பார்த்துருக்கலாம், இல்லை உங்களுக்கு அமையும் சமயத்துக்கு யாரோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலியில் அன்றைக்கி ரொம்ப நல்ல அட்மாஸ்பியர் இருந்திருக்கலாம், இல்லை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஏதோ நடந்திருக்கலாம். எத்தனையோ நன்றி சொல்லலாம். கடவுளுக்கு நன்றி சொல்லலாம், உங்கள் குடும்பத்தினருக்கு நன்றி சொல்லலாம், உதவி பண்ணவங்களுக்கு நன்றி சொல்லலாம். ஸோ ராத்திரி டெய்லி ஒரு 2 minutes or 3 minutes தான் போகிறது. அதை ஷார்ட் ஃபார்மில் யூக்கு யூ, YOUக்கு யூ போடுறோம்ல, அந்த மாதிரி தேங்க்யூக்கு TY அதெல்லாம் இல்லாமல் எழுதுங்க, நன்றின்னு எழுதுங்க. அந்த ஒரு இன்சிடெண்ட்டை இல்லை அந்த பர்சனையும் சொல்லி என்னுடைய அப்பாவிற்கு நன்றி, என் அம்மாவிற்கு நன்றி, அன்றைக்கி உங்களுக்கு யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு தோணுதோ அந்த நன்றி லிஸ்ட்டு கண்டிப்பாக எழுதினா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்மளோட இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்க வேண்டிய ப்ரொசீஜரில் இம்பார்ட்டண்ட்டான ரூல், கடைசியான ரூல் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நன்றி உணர்வு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டெய்லி தேங்க்ஸ் எழுதுறது ரொம்ப ஒரு நல்ல குவாலிட்டி. டெய்லி நம்ம எழுந்து பல் தேய்ச்சா எவ்வளோ நல்லது நமக்கு. இல்லாட்டா யாரும் நம்ம பக்கத்தில் வரமாட்டா, குளிக்கலைன்னா யாரும் நம்ம பக்கத்தில் விட்டா, என்ன தான் சென்ட் போட்டுருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு மேலே சுயரூபம் வந்துடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இது எழுதுறது ரொம்ப ரொம்ப நல்லது, நன்றி உணர்வு. சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கார், எஜுகேஷன் இஸ் மேன் மேக்கிங், பிரெயின் அண்ட் ஹார்ட் ஷுட் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். நிறைய சன்னியாசிகள் கூட இது அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறாங்க. பூஷணிக்காய் சைஸ்க்கு மண்டை இருந்து முருங்கைக்காய் மாதிரி குச்சி குச்சியாக உடம்பு இருந்தாலும் அசிங்கமாக இருக்கும். மூளை சூப்பராக வந்துட்டு ஹிருதயம் 0 அப்படின்னாலும் கஷ்டம். இல்லை மண்டை வந்து கடிகாட்டும் இருந்துட்டு உடம்பு வந்து பூஷணிக்காய் மாதிரி இருந்தாலுமே கஷ்டம். மூளை வந்து மழுங்கி போய் ரொம்ப நல்ல மனசு இருந்தாலும் ஏமாத்திடுவாங்க கலியுகத்தில். ஸோ ரெண்டுமே பேலன்ஸ்டாக கை கோர்த்து ஒன்றா போனால் பிரச்சனையே இல்லை. எஜுகேஷனுக்கு எப்படி பிரெயின் வந்து எஜுகேஷன் தான் பண்ண முடியுமே வழிய லாஜிக்கலாக திங்க் பண்ணி அதை வேர்ல்ட்லி சர்வைவலுக்கு ஹெல்ப் பண்ணுமே வழிய நமக்கு புண்ணியம் சேர்த்துக்கிறதுக்கு இல்லை மெடிடேஷன் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஹார்ட். ஸோ நம்ம பிரெயினுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கான்சன்ட்ரேட் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம ஹார்ட்டுக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுக்கு நம்ம மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அஃபர்மேஷன்ஸ்னு சொல்லிட்டு, அது வந்து நம்ம நெகட்டிவிட்டி போனால் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு நல்லது வந்து கிடைக்கும்னு சொன்னேன்ல. இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு ரூமில் வந்து ஒரு 4 வேண்டாத குப்பை பேப்பர் இருக்குது. அது என்னோடய நெகட்டிவிட்டி மாதிரி, என்னோடய மைண்டில் இருக்கிற நெகட்டிவிட்டி மாதிரி. அதை நான் ஒரே கோலில் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுருவேன். இது என்னென்னா, நம்ம தாட்ஸ் வந்து ஒன்று ஒன்றா தான் எரேஸ் பண்ண முடியும், கும்பலாக எரேஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு பேப்பரை எடுத்து போடுறது எனக்கு ஈஸி. பட் நம்ம இத்தனை வருஷமாக தேக்கி வச்சு என்ன ஆயிருக்குன்னா, இந்த ரூம் முழுக்க நெகட்டிவ் பேப்பர்ஸ், வேண்டாத குப்பை பேப்பர். ஸோ அந்த பேப்பர் ஒன்று ஒன்றா தான் நம்ம ரிமூவ் பண்ணி ஆனோம். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நமக்கு ஹெல்ப் பண்ணுறது என்னன்னு பார்த்தா, இப்போ நம்ம எப்படி ஒட்டோட அடிக்கிறதுக்கு வேக்யூம் கிளீனர் இல்லை ஒட்டோட பிடிச்சி நமக்கு ஹெல்ப் பண்ணுறது, அது என்ன மெட்டீரியலாக வேணா இருக்கலாம். பட்
அது தேவை இல்லையா? அந்த மாதிரி இந்த நெகட்டிவிட்டியை நம்மளோட அந்த மைண்டில் இருக்கிற அந்த நெகட்டிவ் ட்ராக்கெல்லாம் எரேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃபர்மேஷன்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த அஃபர்மேஷன்ஸோட நம்ம செஷன் முடிச்சுட்டு ஒரு ரீகேப் பின்னாடி பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு அஃபர்மேஷன் பண்ணலாம். அஃபர்மேஷன்னா பாசிட்டிவாக ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறது தான். ஸோ உட்காரது கம்ஃபர்டபுளாக இருந்தால் உட்காந்துக்கோங்க, இல்லை படுத்துன்னு பண்ணால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினச்சா படுத்துக்கோங்க. ஒரு ஃபைனல் மெடிடேஷன் இன் த சென்ஸ் அஃபர்மேஷன்ஸ். ஸோ நான் சொல்கிற ஒரு சென்டென்ஸையும் நான் த்ரீ டைம்ஸ் சொல்கிறேன். நீங்கள் முடிஞ்சதுன்னா உங்கள் மனசுக்குள்ளேயே அதை ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் உட்காந்துக்கோங்க, ஒரு மெடிடேஷன் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது பெல்ட், வாட்ச் அந்த மாதிரிலாம் ஏதாவது போட்டிருந்தீங்க, அது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் சாம்பிளுக்கு நான் இப்போ சொல்கிறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன உங்கள் வாழ்க்கைக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அமைச்சிக்கலாம். நல்ல கண்களை மூடி ஒரு 2 முறை ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடவும். என் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகளை நான் நம்புகிறேன். என் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகளை நான் நம்புகிறேன். என் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகளை நான் நம்புகிறேன். தெய்வீக பேரறிவு எல்லாவற்றிலும் எனக்கு துணை புரிகிறது. தெய்வீக பேரறிவு எல்லாவற்றிலும் எனக்கு துணை புரிகிறது. தெய்வீக பேரறிவு எல்லாவற்றிலும் எனக்கு துணை புரிகிறது. நான் என்னை முழுமையாக நேசிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். நான் என்னை முழுமையாக நேசிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். நான் என்னை முழுமையாக நேசிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். நான் என் உணர்வுகளை சுலபமாகவும் வெளிப்படையாகவும் வெளிப்படுத்துகிறேன். நான் என் உணர்வுகளை சுலபமாகவும் வெளிப்படையாகவும் வெளிப்படுத்துகிறேன். நான் என் உணர்வுகளை சுலபமாகவும் வெளிப்படையாகவும் வெளிப்படுத்துகிறேன். நான் என்னை முழுமையாக மன்னிக்கிறேன். நான் என்னை முழுமையாக மன்னிக்கிறேன். நான் என்னை முழுமையாக மன்னிக்கிறேன். நான் என் கடந்த காலத்தை மன்னித்து வெளியேற்றுகிறேன். நான் என் கடந்த காலத்தை மன்னித்து வெளியேற்றுகிறேன். நான் என் கடந்த காலத்தை மன்னித்து வெளியேற்றுகிறேன். என் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் ஆரோக்கியமாகவும் ஆற்றலுடனும் உள்ளது. என் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் ஆரோக்கியமாகவும் ஆற்றலுடனும் உள்ளது. என் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் ஆரோக்கியமாகவும் ஆற்றலுடனும் உள்ளது. நான் என் உணர்வின் வழிகாட்டுதலை தினசரி நடவடிக்கைகளிலும் திட்டங்களிலும் கடைபிடிக்கிறேன். நான் என் உணர்வின் வழிகாட்டுதலை தினசரி நடவடிக்கைகளிலும் திட்டமிடுதலிலும் கடைபிடிக்கிறேன். நான் என் உணர்வின் வழிகாட்டுதலை தினசரி நடவடிக்கைகளிலும் திட்டமிடுதலிலும் கடைபிடிக்கிறேன். பிரபஞ்சம் அளிக்கும் அபரிமிதத்தை நான் முழு மனதுடன் வரவேற்கிறேன். பிரபஞ்சம் அளிக்கும் அபரிமிதத்தை நான் முழு மனதுடன் வரவேற்கிறேன். பிரபஞ்சம் அளிக்கும் அபரிமிதத்தை நான் முழு மனதுடன் வரவேற்கிறேன்.
எனக்கு தேவையான செல்வம் எப்போதும் தொடர்ந்து கிடைக்கிறது. எனக்கு தேவையான செல்வம் எப்போதும் தொடர்ந்து கிடைக்கிறது. எனக்கு தேவையான செல்வம் எப்போதும் தொடர்ந்து கிடைக்கிறது. என் நோய் எதிர்ப்பு சக்தி வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது. என் நோய் எதிர்ப்பு சக்தி வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது. என் நோய் எதிர்ப்பு சக்தி வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது. எனது உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளும் திறமையை முழுமையாக பெற்றுள்ளது. எனது உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளும் திறமையை முழுமையாக பெற்றுள்ளது. எனது உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளும் திறமையை முழுமையாக பெற்றுள்ளது. எனது சுய விழிப்புணர்வு தொடர்ந்து அதிகரிக்கிறது. எனது சுய விழிப்புணர்வு தொடர்ந்து அதிகரிக்கிறது. எனது சுய விழிப்புணர்வு தொடர்ந்து அதிகரிக்கிறது. ஆரோக்கியமாக, அன்பான, நேர்மையான எண்ணங்களில் மட்டுமே என் மனதை நிலைபெற செய்கிறேன். ஆரோக்கியமான, அன்பான, நேர்மையான எண்ணங்களில் மட்டுமே என் மனதை நிலைபெற செய்கிறேன். ஆரோக்கியமான, அன்பான, நேர்மையான எண்ணங்களில் மட்டுமே என் மனதை நிலைபெற செய்கிறேன். என் வாழ்வில் எல்லாம் நலமே. என் வாழ்வில் எல்லாம் நலமே. என் வாழ்வில் எல்லாம் நலமே. ஒரு 2 ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடும். Breathe in and breathe out. Breathe in and breathe out. Breathe in and breathe out. நிதானமாக உங்களோட அவேர்னஸை உங்கள் பாடி மேலேயும் உங்கள் சரௌண்டிங்ஸ் மேலேயும் கொண்டு வந்து உங்கள் கைகளை உரசி கண் மேலே வச்சு நிதானமாக ஒரு புன்னகையோட கண்களை திறக்கலாம். ஸோ இதுதான் அஃபர்மேஷன்ஸ். இது உங்களுக்கு தேவையானது வேறு மாதிரி ஏதாவது இருக்குது, அது எதுவும் இதில் கவர் ஆகலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களுக்கு தேவையானது எழுதிக்கோங்க ஒரு பேப்பரில். ஒன்று ஒரு 2 to 3 தடவை சொன்னால் மனசில் உள்வாங்கும். ஸோ அதை நீங்கள் மெடிடேஷன் பண்ணி அந்த விஷுவலைசேஷன் பண்ணினதுக்கப்புறம் இதை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு குயிக் ரீகேப் இன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது. நம்பர் 1, காசிப் பேச போதில்லை. நம்பர் 2, மார்னிங்லேயும் நைட்லேயும் ஐ லவ் யூ அப்படின்னு எனக்கு சொல்லிக்கிட்டு ராத்திரியில் நான் எனக்கே நன்றி சொல்லிக்க போகிறேன். நம்பர் 3, கண்ணாடி வச்சு கண்களை பார்த்து உங்களுக்கு என்ன அன்றைக்கி தோணுதோ, உங்களுக்கு ரொம்ப சக்தி வேணும்னு தோணுதுன்னா ரொம்ப சக்தியோடு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கண்ணாடியை பார்த்து பேச போகிறோம். ஸோ மிரர் ஒர்க், அது நம்பர் 3. அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவையோ அதை பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு கற்றுட்டோம் இல்லையா, அதோட ரூல்ஸ் மட்டும் குயிக்காக ஒரு ரீகேப் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 1, என்ன வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும் குழப்பம் இல்லாமல். அதுதான் தேவை பெட்டியில் இருக்குது. நம்பர் 2, அதை பாசிட்டிவாக ப்ரெசன்ட் டென்ஸில் எனக்கா பர்சனலாக கேட்க போகிறேன். நம்பர் 3, பாசிட்டிவாக இருக்க போகிறது, ஆனால் அதே சமயம் அது எனர்ஜெட்டிக்காக இருக்க போகிறது. நம்பர் 4, நான் டைம் லைன் ஃப்ரேம் பண்ணி ஐயோ அப்படின்னு அந்த நெகட்டிவிட்டியை கொடுக்க போகிறது, டைம் லைன் ஃப்ரேம் பண்ண போகிறது. நம்பர் 5, அவுட்லைனிங், இப்படி தான் வரணும் அப்படி தான் வரணும், நம்மளே ஒரு ட்ராக் போட்டு அதில் வரணும் அப்படின்னு அதை எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறது இல்லை. நம்பர் 6, என்னோட இன்னர் விஸ்டமை நான் நம்ப போகிறேன். நம்பர் 7, நான் சந்தோஷமாக நிம்மதியாக வாடுறதுக்கு முழு தகுதியும் கொண்டவள் அப்படிங்கிறத நம்ப போகிறோம். நம்பர் 8,
பிரபஞ்சத்துக்கிட்ட நன்றி உணர்ச்சியோடு இருக்க போகிறோம். அடுத்தது இதுக்குள்ளேயே நம்ம இந்த மெடிடேஷன், பாடி எப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது, கோல்டன் லைட் வழியாக அப்படிங்கிறத பார்த்தோம். விஷுவலைசேஷன், அந்த ஒரு 2 minute வீடியோ கிளிப் மாதிரி நமக்கு லைஃப்க்கு தேவையானது நம்மளே ப்ளே பண்ணி பார்த்துக்கணுங்கிறது பார்த்தோம். லாஸ்ட்டாக அஃபர்மேஷன்ஸ் படித்தோம் இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் மிராக்கிள் நடக்கும். இதுதான் மிராக்கிள், நமக்கு தேவையானதை பிரபஞ்சம் கொடுக்கறது தான் மிராக்கிள். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பிஎம்சி மாஸ்டர், ஸ்டாஃப்ஸ், வாலண்டியர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. என்னோடய அப்பா அம்மாவுக்கு நன்றி, எனக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணினதுக்கு. என்னோடய குரு காஞ்சி பெரியவர் ரமண மகரிஷிக்கு நன்றி. எல்லாருக்கும் நன்றி. ஹாவ் அ சேஃப் லைஃப், ஹாப்பி லைஃப். நன்றி, வணக்கம். பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள். வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் எனும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் எனும் பட்டனை அழுத்தவும்.